வணக்கம். தனுசு ராசி ட்ரிபிள் டிரான்சிட் எங்களுக்கு எப்படி இருக்கு? குரு பெயர்ச்சி ஆயாச்சு, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி ஆயாச்சு. இப்போ எங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ராகு இப்போ 3ஆம் பாவத்துக்கும், சனி 4ஆம் பாவத்துக்கும் ஸ்வாப் ஆயிருக்காங்க. குரு நமக்கு 7ஆம் பாவத்தில போய் அழகா சூப்பரா சமசப்தமா உட்காந்துருக்காரு. கேது 9ல இருக்காங்க. நல்லா இருக்கும் டைம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய டைம். கடைசி 2 வருஷமாக பில்ட் ஆன கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மந்த நிலைமைகள், ஃபெயிலியர்ஸு, சின்ன சின்ன தோல்வி, இல்லை சில பேருக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸஸ், இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் அவுட் ஆகி, முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி குரு உங்கள் ராசியே பார்க்குறாரு. ஸ்ட்ரெயிட்டாக சமசப்தமாக பார்க்குறாரு. அதனால் நிறைய ப்ரொடெக்ஷன், நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இல்லைனா கெடுதல் நடக்காது. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். கெடுதல் நடக்காமல் இருந்தாலே நம்ம நல்லா இருப்போமே, கிளியராக இருப்போம். ஏதாவது உங்களை விட்டு போகுது அப்படின்னா அது நன்மைக்கே அப்படின்ட்டு விட்டுடுங்க. கெட்ட நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறதோட இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. 3ல் இருக்கிற ராகு, 4ல் இருக்கிற சனி, நமக்கு ஒரு புது ஒரு எனர்ஜி நமக்கு வரும். எஸ்பெஷலி குருவோட பார்வையினால நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகும். ஒரு மந்த நிலைமைகள், தேக்க நிலைமைகள்லாம் கொஞ்சம் மாறி நமக்கே ஒரு உத்வேகம் வரும். காட்டுறேன்டா நான் யார், கடைசி 5 வருஷமாக என்னென்னலாம் பேசுனீங்க பாருங்கடா, இப்போது அதுக்கெலாம் சேர்த்து வச்சு நான் யாருன்ட்டு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற டைம் தனுசு ராசிக்கு. கொஞ்சம் முயற்சிகள் நிறையா போடுறதுக்கு உங்களுக்கு தூண்டக்கூடிய நேரம். முயற்சிகள் நிறையா போட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நிறையா கண்டிப்பாக கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன், மேல் படிப்பு, பிஹெச்டி, மாஸ்டர்ஸு, இல்லை பிஜி டிப்ளமா, இல்லை நான் பேச்சுலர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு, இப்போ தான் படிக்கணும்னு ஆசை வருது, அந்த மாதிரி யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அற்புதமான டைம். கண்டிப்பாக சக்ஸஸ் தான். சின்ன சின்ன லவ் விஷயங்களில், அதுவும் முக்கியமாக 20லேருந்து 25 வயசு, இல்லை 15லேருந்து ஒரு 25 வயசில் இருக்கிற பசங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் அந்த விஷயங்களில் நடக்கலாம். பொதுவாக நம்மளோட ஹார்ட்டை பார்த்துக்கணும். 40 வயசுங்க எனக்கு, 45 வயசு, 35 வயசு, ஹார்ட்டை செக் பண்ணிக்கணும். ப்ளட் ப்ரெஷர் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிக்கணும். அதை தவிர ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஹைப்பர் கொலஸ்ட்ரால், கொஞ்சம் வாயை நம்ம கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். தனுசு ராசி எப்பவுமே கொஞ்சம் சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தாலே ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஹெல்த்தை சில விஷயங்களில் மெயினாக நான் சொன்ன மாதிரி ப்ளட் ப்ரெஷர், ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எப்பப்போ சின்ன சின்னதாக நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும். சோர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷன், தியானம் அப்படின்ற சில விஷயங்களை நம்ம பழகிக்கணும். மன்னிக்க கற்றுக்கணும். மனசை கொஞ்சம் விசாலமாக வச்சுக்கோங்க. மற்றபடி நல்ல இன்கம் வர டைமு, ப்ரொமோஷன்ஸ் வர டைமு, நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் தான் காட்டுது. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கலக்குங்க.